பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, எங்கள் சேர்த்தால் இன்னும் நன்மை. எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லோட்டஸ் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு அருமையான நிகழ்ச்சி எண்கள் நமது கண்கள். எப்போ இந்த விஷயத்தை பேச போறோம், அது மட்டும் இல்லாம பண்டிட் அசோக் பாரதி அவர்களை எப்போ சந்திக்க போறோம், என்னென்ன மாதிரி விஷயங்கள், சந்தேகங்கள், கேள்விகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளோட டிவி முன்னாடி அப்படியே இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதே ஒரு எனர்ஜெட்டிக்கோட அந்த சந்தேகத்தோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ சார்ட்ட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. நேரில் நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நம்ம சார்ட்ட பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும், லோட்டஸ் நியூஸ் நிலையத்தின் சார்பாகவும், நேரிலாடிய உங்களின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வேன். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னே வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு, அதனால ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம். சோ இந்த மாதிரி நியூ இயர் முடிஞ்சிருக்கு, இப்ப பொங்கல் வரப்போது, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இருந்தாலுமே எனக்கு ஒரு சந்தேகம் சார், ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கும் போது இப்போ நிறைய எல்லா சாமி போய் கும்பிடுறோம், நவகிரகங்கள் இருக்கு. எல்லா கிரகத்தை விட ராகுகேதுக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது எதுக்காக சார்? நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. புராண காலத்திலிருந்தே வாரத்தின் நாட்கள் 7 ஏழத்தான் வச்சிருந்தாங்க. 7 கிரகங்கள் தான் இருந்தது. அதற்கப்புறம் வராகமிகிறார் ராகு கேதுக்கணும் நமக்கு சம்மந்தப்படுதுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம், யமகண்டம். யமகண்டம்ங்கிறது கேது நேரமாக வச்சுக்கலாம். எதிர்காலத்தில் அந்த சப்ஜெக்டே வேறு, கேது நேரம்னு ஒன்று வரும். அது எதிர்காலத்தில் வரும். அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் ஒரு நாளைக்கு. இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்றாலும் வலிமையானவர்கள். இந்த ராகு நம்ம புராண காலத்தில் புராணங்களில் மந்திரமலையை வாசி பாம்பு வச்சு கடைஞ்சி அதில் வெளியில் வந்தது. சொர்ணபாண்டுங்கிற ஒரு அரக்கன் தேவர் மாதிரி உட்காந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால மகாவிஷ்ணு அந்த கரண்டியில் அவர் அடி அடித்தார். 2ஆக பிரிஞ்சு 2 பேர் வளர்த்து கேதுவை ஞானகாரன்னு ஆக்கிட்டாங்க. ராகுவையும் கிரகங்கள் ஒன்று சேர்த்ததுனால வலிமை அதிகமானவர். ஏன்னா அவங்க சாகாவரம் பெற்றதுனால நவகிரகத்தில் ஒன்று அவங்களுக்கு வேலையை கொடுத்து வச்சுட்டார். அப்படி வந்தது புராணங்கள். ஞானசம்பந்தர் கூட சனிபாம்பு 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவை நல்ல நல்ல ஆசுரம் நல்ல. அப்போ அவர் ராகு கேதுகளை பற்றி பேசியிருக்கார்.
ஏன்னா இறைவனோட வாழ்ந்தவர் அவர், ஈசனோடு பேசினவர், அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல சான்றுகள் மூலம் ராகு கேதுகள் நம்மை ஆட்சி செய்வதால் ராகுக்கு 18 வருஷமும் கேதுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி வந்த இந்த ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. சுப கிரகங்கள் அவர்களுடைய திசைகளில் நன்மைகள் நிறைய செய்தாலும் அவர்கள் கெட்ட இடங்களில் இருந்தால் சில கெடுதல்களை செய்வார்கள். ஆனால் இவர்கள் கெடுதலான கிரகங்கள்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. ராகு கொடுத்து கொஞ்சம் கெடுத்துருவாரு, கேது கெடுத்து கொடுப்பார். அது அவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள ஒரு விஷயம். இந்த 2 பேருமே முக்கியமானவர்கள். ராகு கேது பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோச்சாரத்தில் அவர்கள் சில இடங்களில் இருந்து கொண்டு நம்முடைய முக்கியமான பலன்களில் கை வைப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் மோசமானதாக இருக்கும். அவருடைய பார்வைகள் 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி ராகு கேதுகளுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இவர்கள் நம்மை எப்பயுமே ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ராகு திசையில் ஒரு மனிதன் புகழ்பெற்ற நிலைக்குள்ள செல்ல முடியும். கேது திசையில் ஒரு ஞானத்தை அள்ளி கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நிறைய கெடுதல்களை அனுபவிக்கக்கூடிய நிலையும். 12வது வீட்டில் மறைந்திருந்தால் அந்த கேது நன்மைகளை செய்வார். 6வது வீட்டில் ராகு இருந்தால் எதிரிகளுடைய சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்க முடியும். இந்த மாதிரி ராகு கேதுகள் நாம் பிறக்கும் பொழுது நல்ல இடத்துல இருக்கணும். அதனாலதான் ராமபிரான் ஜாதகத்துல சந்திரனை ஆட்சி பெற வைக்கிறார், புனர்வசத்துல பிறந்து. சூரியன் சிம்மத்தில் வைக்கிறார், செவ்வாய் விருச்சிகத்தில் வைக்கிறார். சுபகிரகங்கள் எல்லாம் சுகமான இடத்துல வச்சிருக்கார், புதன் உச்சம் பெற வச்சிருக்கார். ராகு கேதுக்களை மறைவிடத்தில் இருக்க சொல்றார். ஆனா ராமபிரான் பிறக்கும் பொழுதே ஜாதகம் எழுதித்தானே பிறக்கிறார். அப்ப அவரே ராகு கேதுகள் மறைவிடத்தில் இருந்தால், மறைவிடம்ங்கிறது என்ன? 3வது வீடு, 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, இவைகள்லாம் மறைவிடம். மறைவிடத்தில் இருப்பது நல்லது. அவர்களுடைய பார்வைகள் சிறப்பானது. அதுதான் ராகு கேதுனுடைய வரலாறு, பெரிய வரலாறு. ராகு கேது அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்றீங்க சார். இப்போ நீங்க இந்த விஷயம் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு மட்டும் இல்ல நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர், லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு டவுட்னே சொல்லலாம். இப்போ ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல சார், அருமையான விஷயம், ஒரு நல்ல நேரம் நடக்க போகுது, எல்லாமே சொல்றோம் கரெக்ட். ஆனா இப்ப சில பேர் சொல்றாங்க 8ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பல பேர் சொல்றாங்க 29ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி இருக்கோம். நீங்க சொல்லுங்க சார், எப்ப ராகு கேது பயிற்சி? இது திருக்கணிதம், வாக்கிய கணிதம் 2 மெத்தட். ரிஷிகள் சொன்ன வாக்கியத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கணிதத்தின் மூலமாக இருக்கிறது வாக்கிய கணிதம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் கிரகங்களுடைய அசைவுகள் மாறி இருக்குதுன்னு சொல்லி சில டிகிரிகள் மாறி இருக்குதுன்னு திருக்கணிதம். நாம் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஜாதகம் முழுவதும் தமிழகத்தில் எழுதுற அத்தனை ஜாதகத்துல ஒரு 85 விழுக்காடு 85% திருக்கணிதத்தை வச்சு தான் எழுதணும். அதுதான் கரெக்டா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுதான் காலங்காலம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாக்கிய கணிதத்தினுடைய மெத்தன் பிரகாரம் எல்லா ஆலயங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 85% அவரவர்கள் வீட்டில் ஜாதகத்தில் அவர்கள் எழுதிய ஜாதகம் திருக்கணித ஜாதகத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ராகு கேது பயிற்சிகளை வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் நம்ம 8ஆம் தேதி எல்லா கோயில்களும் நடந்திருக்குது. 29ஆம் தேதி பயிற்சியும் திருக்கணிதம் சொல்லுது. பெரிய டிஃபரெண்ட் இல்லை, பலன்கள் பெருசா மாறாது. அதனால ராகு கேதுகள் கன்னியில் இருக்கக்கூடிய ராகு புதனின் அம்சத்தை கொண்டு இதுவரைக்கும் இருந்தாரு. இப்ப சிம்மத்தில் சூரியனோட சேர்ந்து குரு கூட சேர்றாரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான குரு கூட சேர்ந்த ராகு நன்மை செய்வார். கேது பகவான் சனீஸ்வரனுடைய வீடாகிய கும்பத்தில் நிற்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான். 2 பேரும் 180 டிகிரிகள் இருப்பாங்க, நேருக்கு நேர் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் இவங்க மாற மாட்டாங்க. ராகு கும்பத்தில் இருந்தால் கேது சிம்மத்தில் இருப்பாங்க. இப்ப சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் கேது. இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி 360 டிகிரியில் 180 டிகிரியில் இருப்பாங்க, நேர எதிர்பார்ப்பாங்க. இது 2 முறைப்படி பார்க்கிறோம். 8ஆம் தேதியும் தான் 29 இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, எண்கணிதம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் சரி, இப்போ எண்கணிதம் ஒரு நிகழ்ச்சி, நம்ம எண்கணிதம் முழுக்க அது மட்டும் தான் கேட்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஜாதகம் குறித்த சந்தேகங்களும் சார் ரொம்ப தெளிவான முறையில் நமக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல பல பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அழகா பேர் வச்சிருவாங்க, ஆனா நமக்கு அந்த பேர் சூட்டா இருக்கா, நம்ம லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேர்ல நிகழ்ச்சிக்கு, இந்த அருமையான பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தாராளமாக கால் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் நேர்களே. எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியினால் முதல் அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, ஈஸ்வரிங்க. ஈஸ்வரி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? காட்பாடியில இருந்து பேசுறேங்க.
எங்க இருந்துமா? காட்பாடி, வேலூர். வேலூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, ஓகே. யாருக்காக பார்க்கணும் மேடம்? எங்க பொண்ணுக்காக்குங்க. ஓகே, பொண்ணோட பேர் சொல்றீங்களா? பிரியா. பிரியாங்களா? ஆமாங்க. Okay. எஸ் பிரியா. அப்பாவோட அதான் உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்க. சாமன், டி சாமன், SAMON. இன்னும் ஈஸ்வரி மேடம் இன்னொரு டைம் சொல்லுங்க. பிரியா மேடமோட இனிஷியல் மட்டும் சொல்லுங்க. எஸ். எஸ்ங்களா? எஸ் எஸ். ஓகே ஓகே, சரி, ஓகே. பிரியாவை பத்தி நீங்க என்ன கேட்கணும்? அதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/6/87ங்க. 29/6/1987. ஆமாங்க. ஓகேமா, சரி. நீங்க இப்ப சொல்லுங்க ஈஸ்வரி மேடம், பிரியா பத்தி நீங்க என்ன கேட்கணும்? என்ன கேள்வி கேட்க போறீங்க கல்யாணம் சார் பத்தி கிட்ட? கேட்கணுங்க. கல்யாணத்தை பத்திங்களா? ஆமாங்க, கல்யாணம் எப்ப முடியும்னு. சரிங்கம்மா, கண்டிப்பா. கல்யாணம் எப்ப என்ன முடியும் நட்சத்திரம்? கேட்டிருக்கீங்க. உங்களோட நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. பிரியா, உங்க பொண்ணோட நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி, கடகராசி, கன்னி லக்னம், கன்னி லக்னம், நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரங்க. ஆயில்ய நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்க, 1ஆம் பாதம். 1ஆம் பாதம். ஓகே ஈஸ்வரிமா, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பிரியா மேடம்க்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து கண்டிப்பா சார் சொல்லுவாரு. ஸோ இப்போ திருமண தடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏன் அது வந்து திருமண தடை வந்துட்டு இருக்கு, திருமண தடையை போகிறதுக்கு என்ன ஆலயத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பத்தி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்ப கால் பண்ற காலர்ஸ் கேட்கிற டவுட்டுக்கு வந்து அருமையான ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு சார் ரெடியா இருக்காரு. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பிரியா மேடம் சொல்லாமா சார்? சொல்லுங்க. மீண்டும் 29 எண்களினுடைய சரித்திரத்தில் எல்லா எண்களும் சுகமான எண்கள். சில கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சேர்ந்தது. இதில் நாம் அடிக்கடி சொல்வது, நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய கஸ்டமர்களை வச்சு பார்க்குறப்ப 13ஆம் எண், 26ஆம் எண், 29ஆம் எண் ஆபத்தானது, போராட்டமானது. காரணம், இந்த 3 எண்களுமே கடுமையான சோதனைகள் நிறைந்தது. உங்கள் செல்ல குழந்தைகள் இந்த தேதியில் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான பெயர் அமையாவிட்டால் அவர்களுக்கு நிறைய சோதனைகளை இந்த எண்கள் கொடுக்கிறது. பெரியவர்களும் பலவிதமான கஷ்டங்களை அடைகிறார்கள். இந்த ஜாதகியை பொறுத்த அளவுக்கு பிறந்த தேதி 29, கூட்டு எண் 6, 6ஆம் எண் சுக்கிரனை கொண்டது. சில இடங்களில் சுக்கிரனானவர் களத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். பெயர் கூட பிரியானா 13, எஸ் பிரியானா 16. ஒரு பக்கம் 13ஆம் எண்ணுடைய சேர்க்கை, ஒரு பக்கம் 29னுடைய சேர்க்கை, ஒரு பக்கம் 16ஆம் எண்ணுடைய சேர்க்கை. 7ஆம் எண்ணானது அறிவு சார்ந்த நிலை, கல்வியில் தேர்ச்சி, தொழிலில் வெற்றி, நல்ல ஒரு வசீகரமான நிலை. இவை அனைத்தும் இருந்தாலும் மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை, மனதிற்கு இசைந்த வாரிசுகள் அமைவதில்லை. அப்படி அமைந்தாலும் அது தொடர்வதில்லை. அப்படி தொடர்ந்தாலும் அதில் கருத்து வேறுபாடுகள், பலவிதமான குழப்பங்கள். இது இந்த 7ஆம் எண்ணுக்கு பொதுவாகவே உண்டு. 7ஆம் எண்ணில் பிறந்து நல்ல பெயர் எண்ணை அமைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும். ஆனால் பெயர் எண்ணது 7ஆக இருந்தால் கடும் சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, திருமண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இதுதான் பெரியாவுக்கு நடந்துட்டு இருக்குது. சில பரிகாரங்கள் பண்றது, ஆலய வழிபாடு செய்வது, இதெல்லாம் சாலச் சிறந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன செய்தாலும் எஸ் பிரியா என்ற வழி சிறப்பாக இல்லை. அதனால மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த ஜாதிக்கு வலிமை. திருமணம் என்ற இடத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்கள். இன்னைக்கூட அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுது. ஏனென்றால் பிரியாக்குள்ள நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த மாற்றம் வலிமையான எதிர்காலத்தை கொடுக்கும், வலிமையான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஜாதகிக்கு பிரிய வர்ஷினின்னு ஒரு பெயர் சொல்றோம். பிரிய வர்ஷினி என்பது 37 சூரியன். இந்த 29னுடைய பாசிட்டிவ் எல்லாம் எடுத்துக்கிறார், 29னுடைய அமிர்த அலைகளை எடுத்துக்கொள்வார் சூரியன். சூரியன் இந்த சந்திரனுக்கு ஒளி கொடுப்பார். அதே சமயத்தில் கேஎஸ் அப்படின்னு ஒரு இன்சியல் போட்டு அருகில் உள்ள ஊர் நம்ம எடுத்துக்கலாம். கேஎஸ் பிரியவர்ஷினா 42/6. 6ஆம் எண் சுக்கிரன். இது ஒரு உயர்ந்த நிலை. அன்பு சார்ந்த நேயர்களே, பெண் குழந்தை ஆயில்யத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது,
மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவான கொள்கைகளை உடைத்தெறியுங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வாசியினுடைய நட்சத்திரம், புதனின் அதிதேவதை, குபேர சம்பத்து நிறைந்த பெண், பலவிதமான அதிர்ஷ்டங்களை குடும்பத்திற்கு கொடுப்பார்கள். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுவிட்டு ஆயில்யத்தில் பிறந்த பெண்ணை நல்ல பொருத்தமான நட்சத்திரத்தோடு இணைக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய வருகை அந்த குடும்பம் சுவீட்சமாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். அந்த குடும்பத்தில் நிறைய சுப செலவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பொன்பொருள் பூமிகள் சேரும். அப்படிப்பட்ட நல்ல வாரிசுகள் அந்த குடும்பத்திற்கு பிறக்கும், வம்சம் விருத்தியாகும். இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட ஜாதகி தான் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தை கண்டவுடன் ஜோதிடர்களே சில சமயங்களில் இந்த ஜாதகம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி ஒதுக்க வேண்டாம். இனிமேல் நன்றாக ஆராய்ந்து லக்னத்தையும் ராசிநாதனையும் பார்த்து அந்த ஆயில்யத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் இணையானதோ, ஒரு நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்திலிருந்து 11வது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்திலிருந்து 19வது நட்சத்திரம், இவைகள் எல்லாம் வலிமையானது, இவைகள் எல்லாம் சிறப்பானது. அந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஜாதகிக்கு 29 பிறந்திருப்பதால் 1, 10, 19, 28 பிறந்த வரன், அல்லது 5, 14, 23 பிறந்த வரன், இல்லைன்னா 3, 12, 21, 30 பிறந்த வரனை தேர்ந்தெடுத்தால் இந்த ஜாதகி மங்களகரமாக வாழக்கூடிய பாக்கியம் மட்டுமல்லாமல் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். இடதுகை மோதிர விரலில் ஒரு முத்து வைத்து ஒரு மோதிரம் அணிந்து கொண்டால் உடலில் உள்ள நீர் சக்தி, கெடுதலான நீர் சக்தி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா நீர் கோர்த்துக்கிறோம். 29 அல்லவா, கண் பகுதி, காது பகுதி, தொண்டை பகுதி, ஹீமோகுளோபின் குறைகிறது, அனிமிக் ஆகிறது போன்ற குறைபாடுகள் உடலில் இருப்பதால் முத்து வைத்த மோதிரமும் KS பிரியவர்ஷினி என்ற ஒளி அலைகள் 42ஆம் எண்ணாக இருப்பதாலும் இந்த ஜாதகி வளமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை. அதனால ஆயில்ய நட்சத்திரத்தை கண்டு இனிமேல் எந்த ஆடவர்களும் பயப்படாதீர்கள், எந்த குடும்பங்களும் அந்த பெண்ணை ஒதுக்கி விடாதீர்கள். ஆயில்யம் மூலம் இரண்டும் சாலச் சிறந்தது. மூலம் கலைவாணியோட நட்சத்திரம், ஆயில்யம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அதனால காலங்காலமாக சில விஷயங்கள் நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம், அதை உடனடியாக அவாய்ட் பண்ணிக்கிறோம். அதனால் இதெல்லாம் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜோதிடர்கள் கூட ஆயில்யத்தில் உள்ள நன்மைகளை சொல்லி அவர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி அந்த வரன்களை ஏற்படுத்தினால் எந்த விதமான பாதிப்புகளும் மாமியார்களுக்கு வராது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஜாதகிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வரனை நான் சொன்ன நம்பர்களை 1, 3, 5 இந்த எண்கள் செய்யுங்க. 18ஆம் எண்ணில் பிறந்த ஜாதகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க, மற்றதெல்லாம் அந்த ஜாதகிக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கணும். 18 மட்டும் வேண்டாம், மற்றதெல்லாம் ஆமாம், 9, 18, 27 கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரியாவுக்கு என்ன ஆலயத்துக்கு போகலாம், என்ன வழிபாடு செய்யலாம்? அதான் இப்போ பிரியாவுக்கு நம்ம 29 சந்திரனுடைய அலைகள். கண்டிப்பாக ஒரே ஒரு முறை திங்களூர் சென்று திங்கட்கிழமை என்று சென்று அங்கே சந்திரனுக்கு அபிஷேகங்கள் செய்து வந்தால் சந்திராஷ்டம தோஷங்கள் விலகிடும். வார வாரம் திங்கட்கிழமை ஒரு சிவாலயம் சென்று வழிபடுவது சாலச் சிறந்தது. திங்களூர் செல்ல வேண்டும், திங்கட்கிழமை சிவாலயம் செல்ல வேண்டும். சுக்கரனுடைய நிலை அழகாக அமைந்திருப்பார். வெள்ளிக்கிழமை என்று அம்பாளை வழிபட்டு வந்தால் விரைவில் திருமண யோகம் நடக்கும். அந்த பேர் மாற்றினாலே வந்துடும். இவ்வளவு நாள் நீங்கள் எத்தனையோ வரன்கள் பார்த்துருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தாமல் இருக்கலாம். இப்போ இந்த KS பிரியவர்ஷினி ரெஜிஸ்டர் பண்ணாலே ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக ஜாதகிக்கு அமையும். ஜாதகி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். S பிரியா என்ற ஒளியில் தீமைகள் அதிகம், KS பிரியவர்ஷினியில் மிகப்பெரிய அலைகள் இருக்குது. அருமையான விஷயம். இப்போ ஈஸ்வரி மேடம் கால் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு மேரேஜ் கொண்டு தள்ளி போயிட்டு இருக்குங்க, என்னன்னு பாருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா சார் பாத்துட்டீங்க அப்படின்னா என்னன்னு தேதியில பிறந்தவங்க நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கூட எல்லாம் ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஸோ பிரியாக்கான பெயர் மாற்றம் அருமையான முறையில் என்கிட்ட மறுபடியும் அமைச்சு கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேரை நீங்க முழுக்க முழுக்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கூடிய விரைவில் கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த மங்கள காரியம் கண்டிப்பா நடக்கும் சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியின் சார்பா அட்வான்ஸாவே நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான
டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கிரகங்கள் பார்த்துட்டு இருக்கோம், கிரகத்துல வந்து ராகுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதனால கொடுத்துட்டு இருக்கோம், அந்த விஷயம் எல்லாமே நமக்காக சார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில மட்டும் இல்லாம ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேத்துல ஒரு ஃபேஸ்ல சந்தோஷமே வரும் சார். ஏன்னா நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதனால நீங்க வந்து எங்களுக்காக எல்லா ராசிகளுக்கும் ராசி பலன்கள் சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி இந்த திருமண தடை இருக்கிறவர்கள், நம்ம லைன் கிடைக்காம இருப்பாங்கல்ல, கண்டிப்பா கண்டிப்பா இந்த திருமண தடை இருப்பவர்கள் பல ஆலயங்கள் நாம் நிறைய சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆலயங்களை சொல்லிட்டு வர்றோம். திருவண்ணாமலையிலிருந்து சேத்துப்பட்டு என்ற ஒரு இடம், சேத்துப்பட்டிலிருந்து இஞ்சிமேடு என்ற ஒரு இடம், அங்கே ஒரு அற்புதமான நரசிம்மர் இருக்கிறார். அற்புதமான நரசிம்மர் என்றால் அந்த நரசிம்மர் அமர்ந்த அந்த ஆலயம் புனிதமானது. தேவர்களால் ராமச்சந்திரமூர்த்தியால் பூஜிக்கப்பட்டது. பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்தது. பல மகரிஷிகளால் பூஜிக்க செய்தப்பட்ட அந்த இடம் புனிதமான ஒரு இடம். அந்த இடத்தில் இருக்கும் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர். அந்த லக்ஷ்மி அம்மா ஒரு கண்ணில் பகவானை பார்ப்பார், ஒரு கண்ணில் பக்தர்களை பார்ப்பார். அப்பேற்பட்ட ஒரு நிலை. கருடன் பாதத்திலே இருப்பார். ஏனென்றால் உடனடியாக நாம் நினைத்தவுடன், அவரை பூஜித்தவுடன் நமக்கு வந்து நன்மை செய்ய ரெடியாக இருப்பார். அப்பேற்பட்ட நரசிம்மர். அங்கே இருக்கும் வரராஜ பெருமாள் அற்புதமான ஒரு சக்தி. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லக்ஷ்மண பெருமாள், கருடன், ஆஞ்சநேயர் உள்ள அந்த பெரிய இடத்துல பெருந்தேவி தாயார். அந்த தாயாரை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் போங்க, போய் அந்த தாயாருக்கு வேண்டிய அந்த வழிபாடு முறைகள்லாம் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கும் மஞ்சள் வாங்கிட்டு போய் 48 நாட்கள் மந்திரங்கள் சொல்லி லக்ஷ்மி அஷ்டோஸ்திரம்லாம் சொல்லி ஒவ்வொரு முடிச்சா 48 மஞ்சள் டெய்லி ஒரு ரூபா காயின் ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள், இந்த மாதிரி 48 நாள் சுற்றி அந்த மாலையை கொண்டு அந்த அம்பாளுக்கு சாட்டி விட்டால் உடனடியாக திருமண யோகம் நடக்கும். இது ரொம்ப நிறைய பேர்த்துக்கு நடந்த சம்பவங்கள். நம்ம ஒவ்வொரு ஆலயங்களும் சொல்லுவோம். அதில் இந்த இஞ்சிமேடு ஆலயம் ரொம்ப சிறப்பானது. இது திருவண்ணாமலையிலிருந்து சேத்துப்பட்டு சென்று அங்கிருந்து இஞ்சிமேடு சென்றோம்னா அங்கே பக்கத்துலேயே அந்த ஆலயம் இருக்குது. ஸோ இப்போ திருமண தடை எதுக்காக வந்துட்டு இருக்கு, திருமண தடை உள்ளவங்க என்ன அழைத்து போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களே. எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. எஸ்கே அனுவர்ஷினிங்க. இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. எஸ்கே அனுவர்ஷினி. லக்ஷ்மி மட்டும் கிளியரா புரியுது. அனு எஸ்கே எஸ்ஐ எஸ்கே. மேடம் ஒரு நிமிஷம், டிவி ஒரு நிமிஷம் மேடம், டிவி வால்யூம். அனுலக்ஷ்மிங்களா? அனுவர்ஷினி கரெக்டா? ஓகேமா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு கன் பண்ணிக்கோங்க. அனுவர்ஷினி சரிங்களா? ஆமாங்க மேடம். ஓகேமா, அப்பாவோட பேர் சொல்லுங்க. யாருக்காக பார்க்கணும்? இந்த எஸ்கே அனுவர்ஷினிக்கு தாங்க பார்க்கணும். ஓகே, அனுவர்ஷினியோட அப்பாவோட பேர் சொல்லுங்க. அப்பாவோட பி செந்தில்குமார். செந்தில்குமார். அம்மாவோட பேரு? தாமரை செல்வி. தாமரை செல்வி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1-2-2003. 1-2-2003 சரிங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, ஓகே. என்ன கேள்வி கேட்கணும் நீங்க? என்னோட பொண்ணு தாங்க எஸ்கே அனுவர்ஷினி. ஓகே, உங்க பொண்ணு தான் அனுவர்ஷினி. அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுது. ரெண்டாவது வந்து ஸ்டடீஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். அப்படிங்களா? சரி, ஓகே. நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லீங்களா? ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பெயர் மாற்றம், அதாவது பெயர் மாற்றம், பெயர்ல குறை இருக்கு அப்படின்னா இப்ப நிவர்த்தி பண்ணி சொல்லிடுவாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சரிங்களா? ஓகே, அடுத்தமைக்கு மிக்க நன்றி. சோ கோயம்புத்தூர்ல இருந்து அனுவர்ஷினி அவங்களோட அம்மா நம்ம கிட்ட பேசினாங்க. சோ அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் படிக்கிறதும் இல்ல, அதுக்காக கொஞ்சம் பாருங்க அப்படின்னுக்காங்க. சோ அதுக்கான பதில் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. உடல் குற்றத்துக்கு காரணம் அருமையான சுப்பீரியர் பவரில் 1ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலும் 8ஆம் எண் சனீஸ்வரன். இப்போ ஒரு ஜாதகன் அல்லது ஒரு ஜாதகிக்கு 8ஆம் எண்ணில் பிறந்தால் நரம்பு இயக்கங்கள் பாதிக்கும், நரம்பு கோளாறுகளை கொடுக்கும். அது ஒன்னோடு சேரும் பொழுது பார்வை நரம்புகள் பாதிக்கும், மூளைக்கு போகக்கூடிய பிளட் மெதுவாக போகும், நரம்பு முனைகளுக்கு பிளட் வராது. இந்த மாதிரி சில நிலைகள். 2ஆம் எண் என்றால் அது மாதிரி நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த ஜாதியை பற்றி பேசலாம். 1-2-2003. 1ஆம் எண் சூரியன் சிறப்பானது.
குழந்தைக்கு எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை. 8ஆம் எண் வந்து சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் 8ஆக இருப்பதால் அவருக்கு தகுந்தாற்போல் ஒரு பெயரை அமைக்க வேண்டும். அப்போ தான் குழந்தை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், குழந்தை வெற்றிகரமாக இருக்கும், குழந்தை மங்களகரமாக இருக்கும். அதான் முதல்ல இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அந்த 8 நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பெயர் வந்து எஸ் அனுவர்ஷினி 39. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 39ஆம் எண் குருவின் அலைகளை கொண்டது. நல்ல அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்தது தான் 39. அப்பேற்பட்ட 39 பெயரெண்ணில் 8 கூட சேரும் பொழுது, நன்றாக புரிந்து கொள்ளும், 8 கூட சேரும் பொழுது கடுமையாக உடல் உபாதைகளை கொடுக்கும். ஸ்கின் தோல் நோய்கள் ஏற்படும் சின்ன வயசுல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கடுமையாக கண் பாதிக்கும். கண் பாதிப்புக்கு அப்புறம் இருந்தால் 39வது வயதில் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. எந்த மனிதராக இருந்தாலும் பெயர் 39ஆக இருந்தால் அவர்களுக்கு இருதய கோளாறுகள் ஏற்படும். அதனால் அந்த பெயர் நம்ம சரி செய்து கொள்வது நல்லது. ஏன்னா 38ன்னா விபத்துக்களுக்கு உண்டானதுன்னு சொல்கிறோம், 39 ஹார்ட் அட்டாக் நம்பர்னு சொல்கிறோம், 44 உடல் தனித்தனியாக உடம்பு வந்து பாதங்களை கழட்டி எறியும், அந்த மாதிரி ஆக்சிடென்ட்களை கொடுக்கும். இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு நிலை உண்டு. இந்த குட்டிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை, சூரியனுடைய அருள் பெற்ற குழந்தை, நாளைக்கு ஒரு தலைமை பதவி வகிக்கக்கூடிய ஒரு குழந்தை, சாக்ரிஃபைஸான ஒரு குழந்தை, வளமான குழந்தை, பரோபகாரியான குழந்தை, ஆடல் பாடலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை. அதற்கு நோய்த்தன்மை என்றால் அது கிரகத்தினுடைய தொடர்பு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கோவைதான் சொல்லியிருக்கிறோம். கேஎஸ் அனுவர்ஷினி மிகப்பெரிய நம்பர். இந்த நம்பர் குபேரனுடைய நம்பர். இந்த நம்பர் உடல் வலிமையை கொடுக்கும். இந்த நம்பர் 41 வலிமையான சக்தியை உருவாக்கும். இந்த 8னுடைய தீமையான அதிர்வுகளை இந்த 41 உறிஞ்சி உடலில் ஒரு அமிர்த அலைகளை கொடுக்கும். அதனால பொண்ணுடைய உடலே வந்து மகிமையா இருக்கும், சிறப்பா இருக்கும். அந்த பார்வைகள் வலிமையா இருக்கும், உடல் ஆரோக்கியம். அப்புறம் நல்ல கல்வி அறிவு, நல்ல தொடர்புகள், வாழ்க்கை வசந்தமா இருக்கும். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜாதகி வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு நிலை. அதாவது எண்கணிதத்தை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறோம். இது ஏதோ ஒரு செயல் அப்படின்னு நினைக்காம இது ஒரு ஆத்ம சக்தி. நம் குழந்தைகள் நல்ல கிராண்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான பெயர் இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இப்போ பாருங்க செந்தில்குமார், அவரும் கூட செந்தில்னு கூப்பிட்றதுனால தான் அந்த 8 வந்தது. அந்த 8 தான் பாப்பாவுக்கு வந்திருக்கு. இப்படி ஒரு தொடர்பு, ஒரு செயின் மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பிறந்த தேதி, நம்முடைய விதியன், நம்முடைய திருமண தேதி, மனைவியினுடைய எண், மனைவியினுடைய கூட்டு எண், மனைவியினுடைய பெயர், இப்படி வலிமையான எண்கள் எவ்வளவு இருந்தாலும் 4, 7, 8 பாவகிரகங்கள் இருந்தால் அது உள்ளே வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால் முதல்ல அனுவர்ஷினிக்கு ஒரு அழகான பெயர் நம்ம சூட்டிட்டோம். இனி எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் நம்ம ஜாதகமெல்லாம் பேசாது. இது எப்படி சாத்தியமா வந்து இல்லை. ஜனனம் கடைசி வரைக்கும் கூட வருது இந்த ஜாதகம் ஒண்ணுதான். அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய பலன்கள், இது நம்முடைய உடல்நிலை, இது நம்முடைய மனநிலை, இது நம்முடைய கல்வி நிலை, இது நம்முடைய தொழில் நிலை, இது நம்முடைய மன வாழ்க்கை, இது நம்முடைய வாரிசு, இப்படி கடமைகள், பொறுப்புகள், சாக்ரிஃபைஸ், ஹெல்பிங் டெண்டன்சி, ஆலய திருப்பணி, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த ஜாதக பலன்கள் மூலமாக நடக்குது. இந்த 12 பொட்டிக்குள்ள தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தவுடனே இது மூடி வச்சிடணுங்கிறதுலாம் கிடையாது. நம்மளுடைய பெயர் வலிமையாக இருக்க வேண்டும், மனைவியினுடைய பெயர் வலிமையாக இருக்க வேண்டும், குழந்தையினுடைய பெயர் வலிமையாக இருந்தால்தான் நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லா விதமான பிடிப்பும் நல்லா இருக்கும். அப்போ தான் வசந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம போக முடியும். பொதுவாகவே எண்கணிதத்தில் 1000 லட்சக்கணக்கான மனிதர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். பலவிதமான சான்றுகள் இதுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல பேர் இன்னைக்கு அனுவர்ஷினி கிடைச்சிருக்குது. இந்த குட்டி மிகவும் சிறப்பாகவும் வலிமையாகவும் வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் அமையக்கூடிய ஒரு வசந்த காலத்தை வந்து இந்த 41 வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஜாதிக்கு இப்போ மோதிரங்கள் தேவையில்லை. எதிர்காலத்தில் வந்து ஒரு நீலக்கல் அணிஞ்சிக்கலாம். இடதுகை மோதிர விரலில் குறித்து வச்சுக்கோங்க. நீலக்கல் வந்து இடதுகை மோதிர விரலில், அது டீனேஜ் வந்தோன்னு போட்டுக்கலாம். இவங்களுக்கு விநாயகரை வழிபடுவது சாலச் சிறந்தது. ஏன்னா 8ஆம் எண்ணுக்கு நாயகன் 2 பேர், ஒன்று விநாயகர், ஒன்று ஆஞ்சநேயர். இந்த 2 தெய்வங்களும்
இந்த குழந்தைக்கு மகத்தான நன்மைகளை செய்வாங்க. அதனால இந்த 2 தெய்வத்தை வழிபடுறது சால சிறந்தது. அனுவர்ஷினி KS அனுவர்ஷினி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேரை வந்து அப்படியே சரி பேர் மாற்றம் பண்ணிட்டோம் இனி ஒண்ணு நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உடனடியா கெசட் பண்ணிடுங்க. அது ரொம்ப மஸ்ட். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த பெயர் மாற்றம்ங்கிறது சரி பெயர் மாற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களா விடாம கெசட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் வந்து அது பேசும். சோ மேடம் சொன்ன மாதிரியே வந்து படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நிகழ்ச்சி நீங்க பேசி முடிச்சீங்க இல்லையா, இப்பவே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க குழந்தை வந்து நல்லபடியா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியமான குழந்தையாகவும் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பா நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சோ ரொம்ப நேரமா நம்ம நேர்கள் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்காங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ராசி பலன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்க, பட் இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை சேர்த்தால் இன்னும் நன்மை எங்கள் நமது கண்கள் எங்கள் நமது கண்கள் பூமியை தோண்டினால் புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள் பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். வணக்கம் நேர்ல ஒரு அருமையான நிகழ்ச்சியில இப்போ இவ்வளவு நேரம் சொல்ற இந்த விஷயம் பாத்துட்டீங்கன்னா அவர் என் கணிதம் பத்தி பேசினாலுமே எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பேப்பர் பென்ல ஆல்மோஸ்ட் எடுத்து கூட வச்சிருப்பீங்க. ஏன்னா ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்துக்குள்ளயும் வந்துட்டு நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போறாங்களோ, இந்த வருடம் உள்ள நமக்கெல்லாம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஆர்வத்தோட எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க. அந்த ஆர்வம் புரிஞ்சு இப்ப சார் நமக்காக சொல்ல போறாங்க. சோ இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கான நற்பலன்கள் ஏன்னா சொல்லுங்க. இது முழு விளக்கம் நிறைய புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. சொல்லுங்க சார். நிறைய ஜோதிடர்கள் அழகா எழுதியிருக்கிறாங்க, புத்தகத்தை வாங்கி படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பார்வையில் கண்டிப்பா இல்லையா, நம்மளுடைய பார்வையில் 12 ராசிக்காரர்ல முதல் ராசி வந்து மேஷம். மேஷம் அஷ்டம சனியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்கள் நிறைய கஷ்டம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த வேலையும் நடக்கிறதில்ல. நமது நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுறோங்க சார், எவ்வளவோ பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், திருமண தடைகள், தொழிலில் விரயம், பலவிதமான குறைபாடு, குழந்தைகள் படிக்கிறது இல்லை, குடும்பத்தில் நிறைய சோதனைகள், இப்படி மேசராசிக்காரர்களுக்கு அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தாற்போல் பிரச்சனைகள். அவர்கள் அஷ்டமச்சனியில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த கேது பகவான் கும்பத்திலிருந்து அவருக்கு நன்மை செய்கிறார். கேது பகவான் மிகப்பெரிய நன்மைகளை மேசராசிகளுக்கு செய்கிறார். சொல்லுங்க சார். நம்ம
ராகு என்ன செய்வாருங்கிறது விட்டுட்டு நன்மை செய்யறதை எடுத்துக்கலாம். ராகு தீமை செய்ய மாட்டார், ஆனால் கேது நன்மை செய்வார். மகத்தான நன்மையை, மகத்தான சக்தியை இந்த மேசராசிரியர்கள் கொடுக்கிறார். இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் எவ்வளவு சோதனைகளை அனுபவித்தீர்களோ வரக்கூடிய 1.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, கோச்சாரத்தில் சில கிரகங்கள் வீழ்ச்சிகள் இருந்தாலும் கூட இந்த கேது உங்களுக்கு அருமையான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டுத்தான் போவார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ராகு கேது பயிற்சிகள் மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை தெரிகிறது. எந்த மாதத்திலிருந்து மாற்றம் வரும் அப்படிலாம் சொல்ல முடியும்? இப்பதான் 8லிருந்து 29 அவ்வளவுதான் கணக்கு. 21 நாள் வித்தியாசம். திருக்கணிதத்துக்கு வாக்கிய கணிதத்துக்கு 21 நாள் வித்தியாசம். ஏன்னா இது ஒரு முரண்பாடான விஷயம். என்னன்னா நம்ம ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் எழுதுறது, கம்ப்யூட்டர் ஜாதகத்தை போய் பார்க்கறது, இதுல 100ல் 85% திருக்கணிதம். பொருத்தம் இது முகூர்த்தம் பார்க்கறது வாக்கிய கணிதத்தில் நிறைய கொடுத்துருப்பாங்க, இதுல கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதனால நிறைய பேர் முகூர்த்தம் வாக்கிய கணிதத்தை வச்சு தான் பார்ப்பாங்க. இது சில விஷயங்கள் இருக்குது. அதனால 8யும் 29 நம்ம சமமாகவே பார்த்துக்கலாம். பயிற்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ 21 நாள் தானே, இன்னும் 2 மாதம் இருக்குன்னா அது பலன் மாறி போயிடும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் மேசராசிக்காரர்கள் நல்ல நன்மைகளை அடைந்து வருவார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசி ஒரு உயர்ந்த ராசின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ரிஷபராசிக்காக அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணட்டும் சார். அதுக்கு முன்னாடி நேர்கள் எல்லாருமே காத்திருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன எங்க சாரி பேர் சொல்லுங்க. பாலசுந்தரம் மேடம். பாலசுந்தரம் எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக பார்க்கணும் பாலசுந்தரம் சார்? எனக்கு தான் மேடம். ஓகே, அப்பாவோட பேர் சொல்றீங்களா? இளங்கோவன் மேடம். அப்பாவோட பேர் சொல்லுங்கப்பா. இளங்கோவன். அம்மாவோட பேர் சொல்லுங்க மேடம். ஓகே, அம்மாவோட பேர் நித்ய கல்யாணி மேடம். சார் கொஞ்சம் கிளியரா பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அம்மாவோட பேர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நித்ய கல்யாணி மேடம். நித்யா. ஓகே, என்ன உங்க இனிஷியல் சொல்லுங்க பாலா சார்? ஐ மேடம். ஐ இல்லீங்களா? ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பாலசுந்தரம் சார். 17/8/1986. 17/8/1986 சரிங்களா? நட்சத்திரம். ஆமா மேடம். உங்களோட நட்சத்திரம் சொல்லுங்க. பூராடம் மேடம். பூராடம். தனுசு. ஆமா மேடம். தனுசு ராசிங்களா? ஆமா மேடம். ஓகே சார். ஓகே, நீங்க என்ன சார்ட்ட கேட்க போறீங்க? என்ன கேள்வி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? அடிக்கடி உடம்பு முடியாம போகுது மேடம். அப்படிங்களா? ஓகே ஓகே. எந்த வேலையுமே சரியா அமைய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு குழப்பத்திலே போய் முடியும் மேடம். சரியா வேலை அமையல, எல்லாம் குழப்பமா இருக்கு, உடம்பு சரியா போகுது இல்லீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். கண்டிப்பா. ஓகே, உங்க எல்லாமே சார் கேட்டிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பெயர் சரியாகல, சூட் ஆகல அப்படின்னா இப்பவே பெயர் மாற்றம் செஞ்சு சொல்லுவாங்க. சரிங்களா? அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன். ஸோ பாலசுந்தரம் சார் மதுரையில இருந்து கால் பண்ணிருக்காரு. ஸோ கால் பண்ணும்போது அவரோட டவுட் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அது இல்லாம இப்ப டிவி பார்த்துருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, சார்ட்ட பேசணும் அப்படி நிறைய பேர் லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ லைன் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகும் நம்பர், அந்த நம்பர் கால் பண்றீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு டேரக்டா நீங்க கால் பண்ணிக்கலாம். அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். 2 இடத்துல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பிளேஸ்ல நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா ஒன்ஸ் பாருங்க, உங்க ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் தாராளமா சால்வ் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப பாலசுந்தரம் சாருக்கான பெயர் மாற்றம். 17ஆம் எண் சனீஸ்வரனுடைய அருள் பெற்ற எண். 8/17/26 ஒரு ஜாதகர் பிறந்தால் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். உங்கள் ஆங்கில பிறந்த தேதி என்பது நாம் அனைத்து விஷயங்களிலும் ஆங்கில தேதி தான் பயன்படுத்துகிறோம். ஒரு காலகட்டங்களில் எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழ் தேதிகளையும் தமிழில் 1, 2 என்ற எழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தோம். அப்பொழுது ஆங்கிலத்துக்கு அங்கே வேலை இல்லை. இப்பொழுது நாம் எல்லா இடங்களிலும் ஆங்கில தேதியை பயன்படுத்துவதால் இந்த தேதிகளுக்குள் ஒரு மந்திர சக்தி. 17ஆம் எண் என்பது 8. வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண். கூட்டு எண் 4 அற்புதமான சக்தி. 8 and 4 நல்ல ஒரு ஆதிக்கம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அமைஞ்ச பெயர் தான் ப்ராப்ளம்.
நிறைய உடல் உபாதைகள், ஹெல்த் வெல்த் ரெண்டுலேயுமே பிரச்சனை. அப்போ ஹெல்த்தில் ஏன் பிரச்சனை வருது? 8 and 4 இல்லை, பெயர்னுடைய ஒளி 7. அப்போ 4, 7, 8 சுபகிரகமே இல்லை. அப்போ சுபகிரகங்கள் இல்லாதனால உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய நிலை, பலவிதமான கல்வி தடைகள், கல்வி சார்ந்த உறவுகளில் பிரச்சனை, போராட்டம், தொழில்துறைகளில் வீழ்ச்சி, தற்பொழுது 7 சனியினுடைய வேகம், இவையெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர் மாற்றமானது இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஆச்சரியமான விஷயம்தான் இது. இத்தனை பிரச்சனைகளை, உடல் உபாதைகளை சரி செய்கிறது, மனதளவில் இருக்கக்கூடிய போராட்டம் களையெடுக்கப்படுகிறது, நல்ல தொழில் வரக்கூடிய பாக்கியம் கொடுக்கிறது, நல்ல மன வாழ்க்கை ஏற்படுகிறது. இப்படி எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது இந்த பெயர் மாற்றம். நல்ல வாரிசுகளை கொடுக்கிறது. இதெல்லாம் நம் அனுபவபூர்வமான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள். அப்போ இந்த ஜாதகருக்கு பாலசுந்தரம் BALA, நான் மாற்றின பேர் தான் சொல்கிறேன், BALA SUN DD 2 D போட்டுக்கணும். சுந்தரம் BALA SUN DDARAM ஒரு D எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும். பாலசுந்தரம் ரொம்ப பிரைட்டான நம்பராக வந்துருச்சு. எவ்வளவு மோசமான நிலைகளில் இருந்தாலும் பொருள் சேர்ப்பதில் இவர்களுக்கு சாமர்த்தியம் உண்டு, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் இந்த பாலசுந்தரம்ங்கிற ஒளியில் இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த எண் 8னுடைய நன்மைகளை உறிஞ்சும், 4னுடைய நன்மைகளை உறிஞ்சும், 7க்கு குட் பை சொல்லியாச்சு. இந்த ஒளிமிக்க பாலசுந்தரம் உருவாயிடுச்சு. இப்போ இனிஷியல் வேணும். ஐ பாலசுந்தரம் டேஞ்சரஸ், ஆபத்தான எண். அப்போ என்ன பண்ணலாம்? மதுரை MI. அப்போ MI பாலசுந்தரம் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை நோக்கக்கூடிய ஒரு நிலை, உடல் உபாதைகள் உடனடியாக சென்றுவிடும். மனதில் எல்லா விதமான அதிர்ஷ்ட அலைகளும் அழகாக வந்து சேர்ந்துவிடும். திங்கட்கிழமை என்று மதுரையில் இருப்பதால் சொக்கநாதரை வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். சனிக்கிழமை என்று ஒத்தக்கடையில் இருக்கும் நரசிம்மமூர்த்தியும் நரசிம்மவள்ளி தாயார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், கூத்தனூர் சரஸ்வதி, சமயபுரம் மாரியம்மன், நரசிம்மவள்ளி தாயார் மதுரையில், இந்த 3 பேரையும் வழிபட்டால் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். 6 படை முருகனை வழிபட்டால் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். 6 படை விநாயகரை வழிபட்டால் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் சென்றால் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் சென்று வழிபடும் பொழுது எல்லா விதமான சக்திகளும் ஏற்படும். இப்படி ஆலய வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமை என்று மதுரை சொக்கநாதரையும், சனிக்கிழமை என்று ஒத்தக்கடையில் இருக்கும் மகாலட்சுமியும் அந்த நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்கள். இந்த பெயரை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீலக்கல் வைத்த ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். ஒரு வசந்த வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை நம் பெயரில் உள்ளது. இருண்ட வாழ்க்கையை நோக்கி போகிறது நம்முடைய பெயர். பெயர் வலிமை இல்லை என்றால் நாம் போடும் திட்டங்கள் நன்றாக இருக்கும், நமது உழைப்பு சிறப்பாக இருக்கும், நமது சூழ்நிலைகள் சாதகமாக வருவது போல் தெரியும். ஆனால் அதனுடைய முடிவு யாருக்காவது போய்விடும், அல்லது அந்த முடிவை நமக்கு சாதகமாக இல்லாமல் போய்விடும், அல்லது அந்த முடிவினுடைய பலனை விரயங்களாக மாறிவிடும். இப்படி எதிர்மறையான விளைவுகளில் இந்த ஜாதகர் இதுவரை அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த மாற்றம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும், சமுதாயத்தில் நல்ல தோற்றத்தையும், ஒரு வலிமையான எதிர்கால அமைப்பையும், பொன்பொருள் பூமி சேரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த MI பாலசுந்தரம் வந்து அடையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அப்புறம் இன்னொன்று பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, தனுசு ராசி. நான் அடிக்கடி சொல்கிறேன், 7.5 சனி நடக்கும் பொழுது அவர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான ஆலயங்கள் விநாயகப் பெருமானுடைய ஆலயம், ஆஞ்சநேயர். இப்போ திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கும் சனீஸ்வரனை, ஈசனை வழிபட்டு விட்டு சனீஸ்வரனை வழிபடுவது, குச்சனூர் சென்று அங்கு சனீஸ்வரனை வழிபாடு செய்வது, மற்றும் சிவாலயங்களில் திங்கட்கிழமை தோறும் சனீஸ்வரனை வழிபாடு செய்வதெல்லாம் சாலச் சிறந்தது. அதேபோல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் பெருமாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. திருக்கடையூர் அருகில் உள்ள அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற மோசமான விளைவுகளை எல்லாம்
தகர்த்தெறியக்கூடியவர், சனீஸ்வரனை அடக்கி நமக்கு நன்மை தரக்கூடியவர், சனி திசை, ராகு திசை, கேது திசையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்க்குறோம், நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள். வடைமாலை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. அந்த படத்தை பார்த்தாலே ஒரு நிலை. இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை, அதே போல் 1,00,000 ஜாங்கிரி மாலையும் போட்டு. அந்த மாதிரி இன்றைய மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி நேற்று நடந்தது. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மூல நட்சத்திரத்தில் அவர் அவதரித்ததால் மகத்தான சக்தி அடைந்தார். அதனால தான் மூல நட்சத்திரத்தை உயர்ந்த நட்சத்திரமாக வச்சிருக்கிறோம், கடவுளுடைய நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் இருப்பதால் சனீஸ்வரனுடைய திருநள்ளாறு சென்று வழிபடுவது, உடனடியாக அனந்தமங்கலம் சென்று அங்கிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது. இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் அனுஷத்திலிருந்து கேட்டைக்கு வந்திருக்கிறார் சனி பகவான். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர், நாமக்கல்லில் இருக்கும் ஆஞ்சநேயமூர்த்தி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயமூர்த்தி, இவர்கள் எல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது மகத்தான ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக 7.5 சனிக்காரர்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஏன்னா சந்திரன் நீசமாகி விடுகிறார். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் மதிநுட்பமாக இருக்கிறார்கள். சந்திரனே நீசமானாலும் கூட அவர்கள் எப்படி மதிநுட்பமாக இருக்கிறார்கள்? அது செவ்வாயினுடைய வீடு. மற்ற கிரகங்கள் குரு புதனுடைய அருளாசியால் இவர்கள் வலிமையாக இருந்தாலும் அந்த புத்தி பிரகாசத்தை நாம் தொடர்ந்து தக்க வைப்பதற்கு திங்களூர் சென்று சந்திரனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானை வழிபாடு செஞ்சு ஈசனையும் வழிபாடு செய்யுங்கள். அண்ணாமலை பௌர்ணமி என்று கிரிவலம் பாருங்கள். பௌர்ணமி என்று சத்யநாராயணம் பூஜை செய்யுங்கள். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அருமையான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாலசுந்தரம் சாருக்கான பெயர் மாற்றம் சூப்பரான முறையில என்கிட்ட முறைப்படி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க சார். விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இல்லாம இல்ல, இப்ப நம்ம செகண்ட் சார் ரிஷபராசி. சார் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கான பலன்கள் சொல்லிடலாமா? ரிஷபராசிக்கு 4வது வீட்டில் ராகு. 4வது வீட்டில் வந்த ராகு சுகஸ்தானம் சொல்றோம். சுகஸ்தானத்தில் ராகு குருவோடு இருக்கிறார். அதனால இவர்களுக்கு பாதிப்புகள் இல்லை. குரு பெயர்ச்சிக்கு பின்னால் சிற்சில குறைபாடுகள் வரலாம். அதுவும் பெரிதாக இவர்களுக்கு வரவில்லை. 4வது வீட்டிற்குரிய, ஏன்னா சுகஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் சிறப்பானது. பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அது சில குறைபாடுகளை கொடுக்கும். குரு பயிற்சி கூட 5ஆம் வீட்டுக்கு போவதால் இவர்களுக்கும் கெடுதல் எதுவுமே இல்லை. கேது பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இப்ப கும்பகேது சிம்ம ராகுன்னு இதை அழைக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான இடத்துல இருப்பதால் தொழில் வளம், எப்படி மேசராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்களோ இவருக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் விருத்தி அடையும். தொழிலில் மகத்தான நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியம், கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு அம்சம், கடத்திர தோஷம் தீரக்கூடிய ஒரு அம்சம், இவைகள் எல்லாம் உண்டு. பொதுவாகவே சுகஸ்தானத்தில் ராகு வந்தால் அந்த ராகுமூர்த்தியை அடக்குவதற்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள கருட பகவான், ஸ்ரீரங்கத்தில் ஒரு உயர்ந்த கருட பகவான் இருக்கிறார். அவரை போய் தரிசனம் செய்யுங்கள். திரு நாகேஸ்வரம் சென்று அங்கே நாகநாதரை வழிபாடு செய்யுங்கள். கீழப்பெரும்பள்ளம் சென்று அங்கே கேதுமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். இவைகள் எல்லாம் சிறப்பானது. அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் சென்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் செய்தால் இந்த ராகு கேதுக்கள் மூலம் அளவு கடந்த நன்மைகளை அடைவீர்கள். நம்ம மக்கள் என்னன்னா ஒரு 7.5 சனினா அதிகமாக கோயில் போகிறது, வாரம் போய் பூஜைகள் செய்கிறது, இதெல்லாம் செய்கிறாங்க. எப்பையும் ஆலய வழிபாடு செய்வது நன்மைகளை அதிகப்படுத்தும். அப்போ மோசமான காலத்தில் நம்ம தப்பிச்சுக்கிறோம். அந்த மாதிரி. அடுத்து மிதுன ராசிக்காரன் தெரியுமா? மிதுன ராசிக்கு 3வது இடத்தில் ராகு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இவர்களுக்கும் அதிர்ஷ்டம் நிறையவே இருக்குது. ஏன்னா குருவினால் இவர்கள் பல சோதனைகளை கடந்த ஒரு வருடமாக அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இப்போ ராகுவின் சேர்க்கையால் 3வது வீட்டில் வரக்கூடிய ராகு நன்மைகளை அள்ளி கொடுப்பார். 9வது வீட்டில் கேது. அப்போ 9வது வீடு முக்கியமான ஒரு வீடு. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் தீமைகளை செய்வார்.
சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மைகளை செய்வார். அதனால மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இவர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஆரம்பத்தில் நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மூணையும் கவனிச்சோம்னா திருவாதிரையில் ஈசன் பிறந்திருந்தாலும் சதய நட்சத்திரத்தன்று ஈசனுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும் விலகும். ஒரு அற்புதமான ஒரு அருமையான சூட்சம ரகசியம். ஒவ்வொரு சதய நட்சத்திரம், சித்திர சதய நட்சத்திரத்தன்னைக்கு நாமே சந்தனக்கட்டை எடுத்து நம்மளே அரைச்சு லிங்கத்துக்கு கொண்டு கொடுத்து அந்த லிங்கத்துக்கு சந்தனத்தில் வந்து பூசினோம்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட சக்தி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. நரசிம்மர் அவதரித்த சுவாதி நட்சத்திரம், இதுவும் ராகுனுடைய அம்சம். சில சமயம் நம்ம கணக்கு போட்டு பார்க்குறப்ப காலப்பகைன்னு சொல்லுவோம். திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ஆரம்ப திசை ராகு, ஆரம்ப திசை கேது, ஆரம்ப திசை சனி வந்தால் காலமே பகையாகும். பல சோதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு நாள் நன்மைகளும் கேது நாள் சில குறைபாடுகளும் இருப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது சால சிறந்தது. திரு அண்ணாமலையாரை, ஏகாம்பரேஸ்வரர், திருவானைக்காவல் இருக்கும் அங்கே இருக்கும் ஜலகண்டேஸ்வரை, ஜம்புகேஸ்வரை வழிபாடு செய்வது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த 3 ஆலயங்களுக்கும் இந்த 1.5 ஆண்டு காலம் போயிட்டுருங்க, நிறைய மாற்றங்கள் அடையலாம். மிதுன ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான ஆலயங்களில் அண்ணாமலையார் ஒருவர், அக்னி, நீர் சக்தியுடைய ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காவல், அப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் எல்லா விஷயங்களையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெரிய ஆலயம், அற்புதமான ஆலயம். ஏகாம்பரர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். மிதுன ராசிக்காரங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 1.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ நேர்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இப்ப டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, சார்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்ல நிகழ்ச்சி லைவ் நம்பர் போயிட்டு இருக்கும், டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். சோ லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்க, லைன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு யாரும் கோவப்பட வேண்டாம். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும், கீழே வந்து 2 நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். சோ அந்த நம்பர் பாத்தீங்கன்னா எங்கள் நமது கண்கள் அலுவலகத்தோட நம்பர். அலுவலகம் எங்க அமைச்சு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரடியா வாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். சோ அடுத்த ராசிக்கான பலன் சொல்லலாமா சார்? கடகராசி. கடகராசி ஒரு உயர்ந்த ராசி. ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இவையெல்லாம் உயர்ந்த நட்சத்திரங்கள். பூசம்னாலே குபேரனுடைய நட்சத்திரம். அதனால தான் வியாழக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குபேரனை வழிபட்டால் அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியார், அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை என்று பூச நட்சத்திரம் வரும்பொழுது குபேரனை வழிபாடு செய்வதும் குபேர மந்திரங்களை உச்சாரணம் செய்வதும், ஏன்னா குபேரனே வந்து 5 தான். 5னா புதன், புதன்னா குபேரன். அங்கே ரத்தனமங்கலம்னு ஒரு இடம் வண்டலூர் கிட்ட, அங்கே குபேரனுக்குன்னே ஒரு தனி கோயில், ஒரு அற்புதமான ஆலயம், சிறப்பாக செய்கிறாங்க. ஏன்னா வண்டலூர் பக்கத்தில் ஒரு 5வது கிலோமீட்டரில் ரத்தினமங்கலம். ஏன்னா அந்த ஊர் பேரையே மாற்றினதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. முதல்ல இருந்த பேர் வேற. குபேரனுடைய அருள் அந்த இடத்துல நிறைய இருக்குது, ஒரு அற்புதமான இடம். அங்கே குபேரனுக்காக தனியாக ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே போனால் மகாலட்சுமி அள்ளி கொடுக்குறாங்க, கீழே குபேரன் உட்காந்துருக்காரு தன்னுடைய மனைவியோட, சங்கநிதி பதுமநிதியோட. அந்த ஆலயமே ஒரு அற்புதமான ஆலயமா இருக்கும். ஆமா, திதிப்பிள்ளையார் அங்க ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா 16 திதிப்பிள்ளையார் இருக்காரு. பிரம்மா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குபேரனுடைய ஒரு அற்புதமான ஸ்தலம். மூலவர் குபேரனா இருக்காரு. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஸ்தலம். 5ஆம் எண்காரருக்கு மட்டும் குபேரன் கிடையாது, எல்லாத்துக்கும் குபேரனுடைய அருள் வேணும். அதனால அந்த அருளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கடகராசிக்காரர்கள் 2வது வீட்டில் ராகு, தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ராகு வருவது விரயங்களை கொடுப்பார், நிறைய குறைபாடுகளை கொடுப்பார். 8ல் இருக்கக்கூடிய கேது அள்ளி கொடுப்பார். 8ல் இருக்கக்கூடிய கேது நன்மை செய்கிறார். 2ல் இருக்கிற ராகு சில கெடுதல்களை செய்வார். இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு தீமைகள் ஏதுமில்லை. இவர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான ஆலயங்கள் ஏனென்றால் சந்திரன் வந்து பௌர்ணமி போல். அப்ப பௌர்ணமி என்று அன்னை ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்தால் மகத்தான வெற்றியை அவர்கள் அடைவார்கள். எப்பொழுதும் ராஜராஜேஸ்வரி, சமயபுரம் மாரியம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சி மிகப்பெரிய சக்தி. இவர்கள் பௌர்ணமி என்று
அங்காள பரமேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, மீனாட்சி அம்மன், மாரியம்மனை வழிபட்டால் இவர்களுக்கு இந்த வருடம் 1.5 வருடம் சிறப்பான ஒரு பலன்களாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு அருமையான ராசி பலன் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, அச்சிச்சோ இனி எப்போ சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாடா, மீண்டும் அடுத்த வாரம் வந்து இந்த அருமையான நிகழ்ச்சி வந்து மீண்டும் தொடரும். ஸோ இந்த வாரம் பேசின காலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. இன்னும் சந்தேகம் இருக்கு, கேள்விகள் இருக்கு, சார் நீங்க நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவி ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பர், அதாவது அலுவலகத்தோட நம்பர் கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரடியாக வரலாம். அலுவலகம் 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம், திருப்பூர் மற்றும் சென்னை. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி அற்புதமான நிகழ்ச்சியின் மூலியமா உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது திவ்யா. நன்றி, வணக்கம். பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, எங்கள் சேர்த்தால் இன்னும் நன்மை, எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.